अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिहिल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। क़ाल रब्बी इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बी ज़िदनी इल्मा। கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடையார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாம் எல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க சீலர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இங்கு ஒன்றுகளும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை படைத்து அதில் மிகச் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து இதற்காக இந்த மனித சமுதாயத்தை படைத்தான் என்பதை குறித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா தாரியா என்ற அத்தியாயத்தில் இறைவன் பேசும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மற்றொரு வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, கதா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு விதமான பிரிவுகளை கொண்டு வாழ்வதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். சிலரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல கடவுள் கொள்கையை ஏற்று அதன்பால் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நார்த்தியவாதிகள், அவர்கள் அவருடைய கொள்கையின்பால் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவின்பால் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வணக்கத்திற்கு உரித்தவன் அல்லாஹ்வை தவிரவர் இறைவன் கிடையாது என்ற ஒற்றை ஓரிரை இந்த ஏகத்துவ சத்திய கொள்கையை ஏற்றவர்களாக நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த சத்திய மார்க்கத்தை ஏகத்துவ கலிமாவை நம்முடைய நாவின் மூலியமாக சொல்லி வாழும் சூழல்ல நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், அரங்கேற்ற வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகிய முறையில் வழிகாட்டி தந்திருக்கின்றது. இன்றைக்கு வாழக்கூடிய பல மக்கள் இஸ்லாம்னா என்ன என்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் வாழ்வதை நாம பார்க்கிறோம். இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டாலே அவன் இஸ்லாத்தை பூர்த்தி செய்து விட்டான், பரிபூர்ணப்படுத்தி விட்டான், இந்த கலிமா ஒன்று போதுமானது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கலிமாவை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் இஸ்லாத்தை பூர்த்தி செய்து விட்டானா என்று பார்த்தால் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வாரார். யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன என்று எனக்கு எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் உரித்தவன் அல்லாஹ்வை தவிரவர் இறைவன் கிடையாது, முகமதாகி நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்ல வேண்டும். இதோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்திவிடவில்லை. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வ துகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ துஅதிய ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும். வ ஸௌம ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். வ தஹஜ்ஜல் பைத், புனித ஆலயமான காபாவை ஹஜ் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு வரையறை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இஸ்லாத்தை குறித்த அழகிய வழிகாட்டலை கற்று தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு
இந்த இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடிய நாம், சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய நாம், இந்த ஏகத்துவ கலிமாவை நம்முடைய நாவால் உள்ளபூர்வமாக ஏற்று நாவால் மொழிந்த நாம் அதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய அந்த கடமைகளில் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? அதிலையும் மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய நாளைய மறுமையிலே முதலாக கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த தொழுகையில் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? மக்களை யோசிச்சு பார்க்கணும்ல. நம்முடைய மார்க்கம் இந்த தொழுகையை குறித்து அவ்வளவு இடத்துல சொல்லி காட்டுகிறது. அக்கீமு ஸலாத் வாத்து ஜக்காத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இந்த தொழுகையை குறித்து மட்டும் இறைவன் தன்னுடைய திருமறையில 60க்கும் மேற்பட்ட இடத்துல ஸலா என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறான். அவ்வளவு இடத்துல சொல்றான். சாதாரணமா கடந்து போக முடியுமா? சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இது? அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இந்த தொழுகையை நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த அளவுக்கு நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கிறார், ஒரு இறை மறுப்பாளன் இருக்கிறார். ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை விடுவதுதான். தொழுகையை விட்டவன் காஃபிர் என்று சொல்லும் அளவிற்கு நபிகளார் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பிரச்சாரத்துக்காக அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? முஆத் பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய நபி தோழரை யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்வதற்காக என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நீங்க அந்த மக்கள்கிட்ட போங்க, இந்த கலிமாவை சொல்லுங்க. அவர்கள் இந்த ஏகத்துவ கலிமாவை உள்ளபூர்வமாக ஏற்று வாய்மொழியை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இரவிலும் பகலிலும் 5 நேர தொழுகை, இந்த 5 வக்து தொழுகை இருக்குதுல்ல, அது கடமையாக்கப்பட்டு விட்டது என்ற இந்த விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கலிமாவை சொல்லிட்டானா அவனுக்கு இரவிலும் பகலிலும் 5 நேர தொழுகை கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இத்தகைய தொழுகை இருக்குதுல்ல, அந்த தொழுகையில நம்முடைய நிலை என்பது மிகவும் அலட்சியமா இருக்கின்றது. சர்வ சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு தொழுகை தானே, ஒரு தொழுகையை விட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், வேலை இருக்குது பாய், வேலைக்கு போகணும், அதனால தொழுவ முடியல. தொழுகையை விட்டு விட்டு வேலை பார்க்குறாங்க, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, தொழுகைக்கு ஆர்வம் காட்டுவது கிடையாது, முக்கியத்துவம் வழங்குவது கிடையாது. ஆனால் மார்க்கம் இந்த தொழுகையை குறித்து அவ்வளவு வலியுறுத்தி பேசுது. நம்ம எதுக்காக தொழணும்? தொழுவதற்கான காரணம் என்ன? இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான்ல, ஏராளமான விஷயத்தை கொடுத்திருக்கிறான்ல, அருட்கொடையா வழங்கியிருக்கிறான்ல. அப்ப அவனுக்கு நன்றி கடனாக, நன்றி செலுத்தும் விதமாக இறைவன் நம்மீது விதியாக்கிய அந்த தொழுகை என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது இல்ல. இறைவன் என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க எனக்கு தொழுதாகணும், நீங்க எனக்காக நீங்க வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டாகணும், தொழுகையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன செய்யறான் தெரியுமா? சரி நீங்க தொழுங்க, நீங்க அப்படி தொழுதீங்கன்னா எனக்கான அந்த கடமையை நிறைவேற்றியதாக மாறிவிடும். உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? அதுக்கு பதிலாக கூலி வழங்குறேன். தொழுகையை நாம இறைவனுக்காக தொழுதான் ஆகணும். அதுக்கு இறைவன் கூலி வழங்குறதும் கூலி வழங்காம இருக்கிறதும் அவனுடைய கரத்துல இருக்கு. அவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் அந்த கடமையை நிறைவேற்றணும். ஆனா இறைவன் என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க எனக்காக தொழுது ஆகணும், ஆனா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்ல அந்த தொழுகையினால. நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு கூலியை தரேன், மறுமையில உங்களுக்கு கூலியை தரேன் அப்படின்னு இறைவன் சொல்றான். மறுமையில கூலி இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல என்ன கூலி இருக்குது? தொழுகையினால இந்த உலகத்துல என்ன கூலி இருக்கு அப்படின்னா அதையும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழகிய முறையில் சொல்கின்றான். 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை வக்கீமி ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், இந்த தொழுகை என்பது அருவருக்கத்தக்க காரியத்தை விட்டு, வெட்கக்கேடான காரியத்தை விட்டு, பாவத்தை விட்டு, தீமையை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. இதுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. இறைவன் சொல்லி காட்டுறான். இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனா இன்றைக்கு உலக வாழ்க்கையை எடுத்து பாருங்க. பொதுவா மனுஷன் எப்படி வாழணும்னு நினைப்பான்? கண்ணியமா இருக்கணும்னு நினைப்பான், 4 பேர் மதிக்கணும்னு நினைப்பான். நாம மௌத்தானதுக்கு பிறகும் இப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனாரு, அவர் நல்ல முறையில வாழ்ந்தாரு, ஒழுக்கசாலியா இருந்தாரு, மக்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டாரு இப்படின்னு பேசணும் தானே எல்லாரும் நினைப்போம்.
நாம மௌத்தானதுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு போனா எல்லா மக்களுக்கும் அவனால தொந்தரவு, ஒரு ஒழுக்கம் கிடையாது, ஒழுக்கம் கட்டவனா இருந்தான் இப்படின்னு பேசுறது யாரும் ஆசைப்படுவோமா? யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலுமே ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடியது என்ன? நாம மௌத்தானதுக்கு பிறகும் 4 பேர் நம்மளை பற்றி நல்ல முறையில பேசணும், சமுதாயத்துல கண்ணியமா இருக்கணும், நல்ல முறையில நடந்துக்கணும். அந்த கண்ணியம், அந்த நன்னடத்தை, அந்த ஒழுக்க முறை, இதையெல்லாம் போதிக்கக்கூடியது என்ன தெரியுமா? கற்றுத்தரக்கூடியது என்ன தெரியுமா? தொழுகை என்பதை இறைவன் சொல்றான். அத்தகைய நீங்க தொழுகையை நிலைநாட்டினீர்கள் என்று சொன்னால், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில தொழுகையை சரிவர பின்பற்றி வந்தான் என்று சொன்னால், அந்த தொழுகை என்ன செய்து அருவருக்கத்தக்க காரியத்தை விட்டு தடுத்துரும். அவனை பாவத்தை செய்ய விடாம தடுத்துரும், வெட்கக்கேடான காரியத்தை செய்ய விடாம தடுத்துரும். அப்படி தடுத்துருச்சுன்னா அவன் ஒரு ஒழுக்கமிக்கவனா வந்துருவான். பாவம் செய்ய மாட்டான், தப்பு செய்ய மாட்டான். தப்பு செய்யலனா நல்ல முறையில் அவனுடைய வாழ்க்கையை பண்பட ஆரம்பிச்சிடும், ஒழுக்கமிக்க ஒரு மனிதராக மாறிடுவான். சமுதாய மக்கள் எந்த எண்ணத்தில் நம்ம வாழ்கின்றோமோ, இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், அவர் ஒழுக்கமிக்கவராக இருந்தார், வணக்க வழிபாட்டில் சரியான முறையில் ஈடுபடுபவராக இருந்தார் என்று நம்முடைய அந்த கண்ணியத்தை இந்த தொழுகை இந்த உலகத்தில் மேலோங்க செய்யும். இதுதான் இந்த உலகத்திற்கான சிறப்பு. இப்படித்தான் நமக்கு முன்னாடி உள்ளவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கு ஒரு அழகிய உதாரணத்தையும் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீம்ல 4986வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், முந்தைய காலத்துல பனு இஸ்ராயல் அந்த சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் உதாரணமா நமக்கு சொல்லி தரான். எத்தகைய உதாரணம் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்குதுன்னா, முந்தைய காலத்துல ஜுரைஜ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதர் என்ன செய்யறார்னா, தனக்கென்று ஒரு தொழுமிடத்தை அமைச்சிருப்பார். தனக்கென்று தனியா ஒரு தொழுமிடத்தை அமைச்சு அந்த தொழுமிடத்துல தொழுதுகிட்டே இருப்பாராம். தன்னுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாராம். இப்படி ஒரு நாள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயார் வாராங்க. தாயார் யா ஜுரைஜ் ஜுரைஜ் என்று அழைக்கிறாங்க. அப்போ தொழுதுகிட்டு இருந்தார்ல அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு. யா ரப்பி, இறைவா, உம்மி வ சலாத்தி, என்னுடைய தாய் அழைக்கிறாள், நான் என்னுடைய தொழுகையில் நிற்கிறேன். என்னுடைய தாய்க்கு நான் பதிலளிப்பதா, என்னுடைய தொழுகையை நான் நிலைநாட்டுவதா அப்படின்னு தொழுதுகிட்டு இருக்கும் போதே அந்த மனிதர் உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்புறார். எழுப்பிட்டு அவரே அதுக்கான பதிலையும் சொல்கிறார். அக்பலா சலாத்தை, அவருடைய உள்ளத்திலே அந்த பதிலை அவர் எண்ணிட்டு தொழுகையை முன்னோக்கி தொழுதுகிட்டே இருக்கிறார். தாய்க்கு பதில் அளிக்கல, தாய் போயிடுறாங்க. மறுநாள் ஆகுது. அதே நேரத்தில் தாய் பார்க்கறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. யா ஜுரைஜ் ஜுரைஜ் என்று அழைக்கிறார்கள். மீண்டும் அதே ஒரு கேள்வி எழுப்புறார்கள். யா ரப்பி, இறைவா, உம்மி வ சலாத்தி, என்னுடைய தாய் அழைக்கிறாள், அவளுக்கு பதில் அளிப்பதா, என்னுடைய தொழுகையை முன்னோக்கி தொழுவதா? அக்பலா அலா சலாத்தி, அவருடைய தொழுகையை முன்னோக்கி தொழுகிறாங்க. தாய்க்கு பதில் அளிக்கல, போயிடுறாங்க. மீண்டும் அவருடைய தாய் அழைக்கிறார்கள். யா ஜுரைஜ், அதே போன்ற கேள்வியை தன்னுடைய உள்ளத்தில் எழுப்பி தாய்க்கு பதில் அளிக்கல, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. தொழுகையை முடிக்கல, தாய்க்கு பதில் அளிக்கல, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. கோபமடைந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா, சாபம் விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தகைய வாசத்தை கொண்ட சாபம் அப்படின்னா, நீ மௌத்தாவரத்துக்குள்ள ஒரு விபச்சாரியை சந்திச்சிருவ இப்படின்னு சாப்பிட்டு போறாங்க. ஏன் இவ்வளவு நல்லமல் செய்திய தாயினுடைய அழைப்புக்கு கூட பதில் சொல்லாம நீ ஒரு வணக்கத்தை ஈடுபட்டு இருக்கிய, நல்லமலை செய்திய, நீ ஒரு பாவம் செஞ்சிருவ, ஒரு விபச்சாரியை சந்திச்சு அவரோட தப்பு செஞ்சிருவ அப்படின்னு தாய் என்ன செய்யறாங்க, சாப விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான நேரத்துல தான் அன்றைக்கு வாழ்ந்த அந்த யூதர்கள்லாம் பேசிக்கிறாங்க. இப்படி ஜுரைஜ்னு ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வணக்கசாலியாம், இபாதத்தாலியாம், அவர் யாருமே வழிகெடுக்க முடியாது, அவருடைய கவனத்தை திசை திருப்ப முடியாதான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த யூத பெண் ஒருத்தங்க எழுந்திருக்கிறாங்க. விபச்சாரம் செய்யக்கூடிய யூத பெண்மணி ஒருத்தங்க எழுந்து என்ன செய்யறாங்கன்னா, சவால் விடுறாங்க. நான் ஜுரைஜை வழி எடுக்கிறேன், அவருடைய கவனத்தை நான் திசை திருப்பி காண்பிக்கிறேன், என்னோட அவரை நான் தப்பு செய்ய வைக்கிறேன் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சவால் விட்டுட்டு அந்த பெண்மணி வாராங்க. ஜுரைஜ் அவங்களை தப்பு செய்வதற்காக அழைக்கிறாங்க. அவங்க தனிமையா இருக்கும் பொழுது தப்பு செய்வதற்காக அழைக்கிறாங்க. ஆனா அங்க என்ன ஆகுது, அவர்கள் தொழுது அந்த தொழுகை மிகப்பெரிய அந்த விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. இது ஒண்ணு. இவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த தொழுகை
அவருடைய கண்ணியத்தை மேலோங்க செய்ததற்கான அந்த பாவத்தை விட்டு அந்த தொழுகை அந்நேரத்தில் அவர்களை தடுக்கிறது. இது அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்மணி சவால் விட்டு வந்தாங்கல்ல, இப்ப சமுதாயத்தில் திரும்பி போக முடியாது, அசிங்கமாக போயிடும், கேவலமாயிரும். அதனால ஒரு ஆட்டு இடையனை, ஆட்டு மேய்க்கக்கூடியவனை வந்து சந்திச்சு அவனோடு தப்பு செஞ்சுட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சமுதாய மக்கள்கிட்ட போய் நான் ஜுரேஜை வழி எடுத்துட்டேன், அவரை வந்து அவருடைய கவனத்தை திசை திரும்ப வச்சுட்டேன், அவர் என்னோடு பாவம் செஞ்சிட்டாரு, தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தையை எடுத்து கொண்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யற அந்த பெண். அப்படி செய்யும் பொழுது கோபமடைந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஜுரேஜ் அவங்களை வந்து அடிக்கிறாங்க. அவங்க தொழுது வந்து அந்த தொழுமிடத்தை இடிக்கிறாங்க. அப்படி இடிக்கும் பொழுது ஜுரேஜ் அவங்க கேட்கிறாங்க, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, நான் தொழுது அந்த இடத்தை எதுக்காக நீங்க இடிக்கிறீங்க, காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நடந்த விஷயம்லாம் எடுத்து சொல்லப்படுது. அப்ப ஜுரேஜ் அவங்க கேட்கிறாங்க, எனக்கு தொழுவதற்கு அனுமதி கொடுங்க, அந்த நேரத்திலையும் எனக்கு தொழுவதற்கு அனுமதி கொடுங்க, நீங்க அந்த குழந்தையின் இடத்தை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு. தொழுகிறாரு, அந்த குழந்தையை எடுத்து வரப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய வயிற்றில் தன்னுடைய கரத்தால் குத்துறாங்க. அந்த குழந்தை தன்னுடைய தந்தை ஒரு ஆட்டு இடையன்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு அந்த மக்களுக்கு மத்தியில முன்னாடி போட்டு உடைக்குது. அந்த சின்ன குழந்தை, கை குழந்தை பேசுது, பேசி என்னுடைய தந்தை ஒரு ஆட்டு இடையன்தான் அப்படிங்கிற அந்த உண்மையை அந்த குழந்தை போட்டு உடைக்குது. இப்ப என்ன நிகழ்வு அங்க ஏற்படுது, எந்த மக்கள் ஜுரேஜ் அவர்களை அடித்தார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அவருடைய தொழுமிடத்தை இடித்தார்களோ, அதே மக்கள் ஜுரேஜ் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு சென்றார்கள். அவர்கள் தொழுது வந்த அந்த தொழுமிடத்தை விட நாங்கள் சிறந்த தொழுமிடமாக தங்கத்திலால் ஆன ஒரு தொழுமிடத்தை உங்களுக்கு அமைத்து தருகிறோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். காரணம் என்ன, தொழுதாங்க. அந்த தொழுகை ஆரம்பத்தில் அவர்களை அந்த விபச்சாரத்தை விட்டு தடுத்தது, பாவத்தை விட்டு தடுத்தது. இறுதியில் என்ன பலன் கிடைத்தது, எந்த மக்கள் கேவலப்படுத்தினார்களோ அதே மக்கள், அதே சமுதாயத்துக்கு மத்தியில அவருடைய கண்ணியம் மேலோங்கப்படுகிறது, அவர்களை மதிப்புமிக்க ஒருவராக பார்க்கிறார்கள். இன்றளவும் அவருடைய வாழ்க்கையை நாம் படிப்பினையாக பெறுகிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன, தொழுதாங்க, தொழுகை நிலைநாட்டினாங்க. அவருடைய கண்ணியம் இன்றளவும் மேலோங்க செய்திருக்கிறான் இறைவன், உயர்த்திருக்கின்றான் இறைவன். நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த தொழுகையை நிலைநாட்டணும் அப்படின்னா நமக்கான சிறப்பு அதுதான். ஏதாவது ஒரு வகையில இறைவன் நம்முடைய கண்ணியத்தை மேலோங்க செய்வான். இந்த உலகத்துல வந்து நாம என்ன நினைக்கிறோம், 4 பேர் மதிக்கணும், மரியாதையோடு இருக்கணும், யாரும் தப்பா பேசிடக்கூடாது அப்படி நினைக்கிறோம்ல, அந்த ஒரு ஒழுக்க ஒரு நலனை இந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழகிய முறையில சொல்லி காட்டுகிறான். இது தொழுகையின் மூலியமாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நமக்கான சிறப்பு. இதே போல நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும் பொழுது தொழுகையை நிலைநாட்டணும் அப்படின்னா மறுமையில ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இறைவன் திருமறையில அவ்வளவு இடத்துல சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நமக்கு சொல்லித்தாராங்க. உதாரணமா சொல்ல போனா சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல 2வது வசனம் இறைவன் பேசுகின்றான். எல்லா மக்களையும் பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே. இறைவன் அழைக்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே. யார் அழைக்கிறான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கலிமாவை ஏற்றுங்காங்களே, ஏற்று வாழ்றோம்ல, இந்த நம்பிக்கை கொண்டவர்களை என்று அழைத்து விட்டு நம்மிடத்திலேயே ஒரு கேள்வியை கேட்கிறான். உண்மையா நம்பிக்கை கொண்டவங்க யாரு தெரியுமா? அந்த கேள்வியை முன்வைத்து விட்டு அதற்கான பதிலையும் இறைவன் சொல்கின்றான். யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ வஜிலத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும் ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனம் எவனிடத்தில் ஓதப்படுகிறதோ அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவன் எத்தகைய சூழல் ஏற்பட்டாலும் சரி படைத்த இறைவனையே சார்ந்திருப்பான். அல்லதீன யுகீமுன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். யாரை பார்த்து சொல்றான்?
யார் இறை எச்சத்தோடு இறை பயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில இறைவனை சார்ந்திருந்து இறைவனுக்காக தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, இறைவனுடைய பாதையிலே தம்முடைய செல்வத்தை கொடுக்கிறார்களோ, உலாயிக்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அவங்களைத்தான் சொல்றான் இறைவன், இவங்க தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொல்லிட்டு இவர்களுக்கு என்ன பரிசு தெரியுமா? லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்து வ ரிஸ்குன் கரீம். நாளை மறுமையில உயர்ந்த தரஜாவான சொர்க்கம் இவர்களுக்கு இருக்கிறது, இறைவன் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது, சங்கை மிக்க தங்குமிடம் இருக்கிறது. யாருக்கு சொல்றான்? யார் இறையச்சத்தோடு இறை பயத்தோடு தொழுகையை நிலைநாட்டி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றானோ அவனுக்கான மறுமை சிறப்பு சொர்க்கம் இருக்கிறது. நாம் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கின்றோம். லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹார். அந்த சொர்க்கத்துக்கு கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும். அவர்கள் நாடிய விதத்தில் நிரந்தரமாக என்றென்றும் அதில் இருப்பார்கள். அந்த மகிழ்ச்சி அவர்களுக்காக இருக்கிறது என்று இறைவன் தொழுகையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய மறுமை சிறப்பை அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறான். இப்ப இங்க என்ன கேள்வி தெரியுமா? நாம இப்போ உலகத்திற்கான சிறப்பு, தொழுகையினால மறுமைக்கான சிறப்பு, இதை இப்ப பார்த்தோம்ல. இப்ப கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க. நாம என்ன இன்னைக்கும் நேத்து இஸ்லாத்தை ஏத்துட்டு வாழ்ந்தவங்களா? இன்னைக்கும் நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களாங்க? எத்தனை ஆண்டு வாழ்றோம்? 30 வருஷம் வாழ்றவங்க இருக்கிறாங்க, 40 வருஷம் வாழ்றவங்க இருக்கிறாங்க, 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றவங்க எல்லாம் அங்க இருக்கிறோம். நம்ம இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு ஆண்டுகாலம் இந்த இஸ்லாத்துல பயணிக்கிறோம். தொழுகையினால நாளை மறுமையில சொருக்கம் கிடைக்குங்கிற விஷயம் நமக்கு இப்பதான் தெரியுமா? இப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடியே பல பயான்ல கேட்டிருப்பீங்க. இவ்வளவு ஆண்டுகள் பயணித்துக்கும் போது தொழுதால் நாளைய மறுமையில சொருக்கம் கிடைக்குங்கிற விஷயம் கூட தெரியாதுங்க உங்களுக்கு. தொழுதால் இறைவன் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது என்ற விஷயம் கூட தெரியாதா? தொழுதால் அருவருக்கத்தக்க காரியத்தை விட்டு, வெட்கக்கேடான காரியத்தை விட்டு இந்த தொழுகையை தடுக்குங்கிற விஷயம் தெரியாமத்தான் இவ்வளவு நாள் இருக்கிறோமா? எல்லாமே தெரியும். தொழுகையினால என்னென்ன சிறப்பு கிடைக்கிறது, என்னென்ன நன்மை கிடைக்கிறது, எப்படி பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது, எல்லாமே தெரியுதுங்க. இருந்தாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொழ மாட்டிருக்கிறோம்? ரமலான் மாதம் வந்தா பள்ளி வாசல் நிறைஞ்சு கிடக்குது. ரமலான் முடிஞ்ச பிறகு பள்ளி வாசலை தொடக்க கூட ஆள் இல்லைங்க. காரணம் என்ன? தொழுகையினுடைய சிறப்பு தெரிகிறது, மகத்துவம் தெரிகிறது, நன்மை தெரிகிறது, அந்தஸ்து தெரிகிறது, உயர்வு தெரிகின்றது. எல்லாம் தெரிந்தும் கூட நாம் தொழுகையை சரிவர நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுப்புனா அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தினுடைய அற்ப ஆசா வாசங்களுக்காக, மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக, இன்பத்திற்காக நாம் எல்லாம் மூழ்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதாங்க பதில், இதுதான் உண்மையான பதில். நாம ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம், ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து தான் வாழ்றோம். யாரும் மறுக்க முடியாது. தொழாதவன் இதை மறுக்கவே முடியாது. உதாரணமா எடுத்துக்கிட்டனா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு விடுறாங்க, சும்மா உதாரணமா வச்சுக்குவாங்க. இஸ்லாமியர்கள் யாருமே தொழக்கூடாதுங்க, உங்களுடைய பள்ளிவாசலையும் நீங்க தொழக்கூடாது, உங்களுடைய வீட்லையும் தொழக்கூடாதுன்னு இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு விட்டுட்டாங்க. என்ன செய்வோம்? சரி, நல்லதா போச்சு, தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, வேற வேலை இருந்தா போய் பார்ப்போமே, வேற சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு போய் பார்ப்போமே இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோமா? சாதாரணமா கடந்து விட்டுருவோமா? ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்லங்க. எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய இறைவன் ஒரு விஷயத்தை கடமையாக்கி இருக்கும் பொழுது எங்களுடைய இறை வணக்கத்துல யாருக்கும் கை வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். அவர்கள் தொழக்கூடாதுன்னு போட்ட அந்த தடையை உடைப்பதற்கு என்னென்ன வழிகளை எல்லாம் நம்முடைய கையில எடுக்க முடியுமோ எல்லா வழிகளையும் கையில எடுத்து போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல 5 நேர தொழுகிற மட்டும்தான் நிற்பானா? 5 நேரம் சரியா தொழுகிற மட்டும்தான் கலந்து கூடானா? இல்ல, மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்காத கூட நிற்பான். ஏன்? நான் ஒரு முஸ்லீம் அப்படிமா, நான் அல்லாஹ்வை வணங்குறேன் அப்படிமா. அப்போ இந்த உலகத்துல தொழக்கூடாதுன்னு ஒரு தடையை உதாரணமா ஏற்படுத்தினா ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அந்த தடையை உடைப்பதற்கான வழியை தேடக்கூடிய மனிதன் சற்று சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஃபஜ்ருடைய நேரத்துல நீங்கள் உங்களுடைய தொழுகையை தொழக்கூடாது என்று ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்துல ஒரு தடையை போடுகிறானே. இரவு இன்னும் இருக்கிறது, நன்றாக தூங்குங்க, தூங்கிக்கிட்டே இருங்க, இரவு இன்னும் இருக்கிறது என்று ஒரு தடையை தூக்கத்தின் மூலியமாக ஏற்படுத்துகிறானே. அந்த தடையை உடைப்பதற்கு எத்தனை பேர் போராடினோம்?
லுகர்னுடைய நேரத்திலும் அசர்னுடைய நேரத்திலும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அலங்கரித்து காண்பித்து பொருளாதாரத்தை கண் முன்பாக வீசி தொழுகையை தொலைவிடாமல் தடுக்கின்றானே, அந்த தடையை உடைப்பதற்கு எத்தனை பேர் போராடினோம். மகரிபுடைய நேரத்திலும் இசாவுடைய நேரத்திலும் இந்த உலகத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி தொலைவிடாமல் தடுக்கின்றானே, அந்த தடையை உடைப்பதற்கு எத்தனை பேர் போராடினோம். போராடலையே, கட்டுப்பட்டுறோமே, கீழ்ப்படுகிறோமே, ஃபஜ்ர் தொழல, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டோம். லுகர்னுடைய நேரத்தில் அசருடைய நேரத்தில் வேலை இருக்குது பாய், சம்பாதிக்கணும், குடும்பத்தை யார் பாப்பா, தொழுகல, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டோம். மகரிபுடைய நேரத்தில் இசாவுடைய நேரத்தில் அதே நிலைதான். இந்த உலகத்தின் பக்கம் கவனத்தை திசை திருப்புகின்றான், அவன் வழியாக போகின்றோம். மகரிபுடைய தொழுகையை தொழவில்லை, இசாவுடைய தொழுகையை தொழவில்லை, அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டோம். இப்படி தொழுகையினுடைய சிறப்புகள் நன்மைகள் எவ்வளவு தெரிந்தாலும் கூட என்ன செய்கிறோம், இந்த உலகத்தின் பக்கம் உலகத்தினுடைய ஆசா வாசங்களுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான் மாதத்தில் அவ்வளவு நன்மைக்காக ஆர்வப்பட்டு தொழுகையில் கலந்துக்கிறோம்லங்க, முன்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமா இறைவனை? இறைவன் என்ன சொல்ல, அந்த ஒரு மாசத்துல மட்டும் நீங்க தொழுங்கன்னு சொல்றானா, ஒரு மாசத்துல மட்டும் நன்மையை செய்யுங்கன்னு சொல்றானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மாசம் மட்டும் பள்ளியாசலுக்கு வந்துட்டு போறோமே, ஏமாத்துறோமா இறைவனை? இறைவன் ஏமாற மாட்டான். நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் என்ன, ஏமாத்து செயல் மாதிரி தானே இருக்குது. இப்ப இந்த ஒரு மாசம் மட்டும் நன்மையை செய்யணும், எந்த ஒரு வசனம் இல்லையே, எந்த ஒரு அதிசயமே இல்லையே. நம்முடைய செயல்பாடுகள் அப்படிதாங்க இருந்துகிட்டு இருக்குது, அப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றை நன்றாக உள்ளத்தை ஆள பதிய வைங்க. இந்த தொழுகைங்கிறது இஸ்லாத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமை. நாளை மறுமையிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி இந்த தொழுகையை பத்தி தான். இதுக்கே நம்ம பதில் சொல்லலாம். என்ன நிலை, யார் பாதுகாப்பா, யார் உதவி செய்வா? இப்ப இதெல்லாம் உள்ளத்துல ஏந்தி என்ன செய்யணும்னா, இந்த தொழுகைக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து வேலைலாம் இருந்தாலுமே கூட எவ்வளவு நேரம் ஆயிர போகுது ஏங்க, ஒரு ரெண்டு ரக்காய் தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? அரை மணி நேரம் ஆக போதா? 10 நிமிஷம் ஆகுமாங்க. லுகர் தொழுகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அசர் தொழுகிறது 10 நிமிஷம் ஆகுமா? ஏதாவது சொல்லிட்டு வாங்க, தொழுவுங்க. பள்ளிவாசலுக்கு வாய்ப்பு இருந்தா பள்ளிவாசலுக்கு வாங்க, பக்கத்துல ஏதாவது பள்ளி இருக்குதா, நம்ம பள்ளி தொழுவுங்க போயிட்டு. இல்ல அங்கேயே தொழுவதற்கான எடுத்து அமைச்சு தொழுவுங்க. 10 நிமிஷம் தொழுகிறதுனால அப்படிப்பட்ட ஒரு வேலை தேவையில்லைங்க. தொழக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு நம்ம வேலை பார்க்கணும். அத்தகைய ஒரு வேலையை தேவையில்லையே. ஏங்க, நம்முடைய மார்க்க நமக்கு அழகிய முறையில் ஒரு கடமையை கற்று தந்திருக்கிறது, காட்டி தந்திருக்கிறது, செஞ்சாகணும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தொழில அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டனா இதுக்கு இருக்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த கடமையை நிறைவேற்றணும். இப்ப நம்ம இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நாம தான் வருத்தப்படுவோம், நாம தான் கவலைப்படுவோம். அந்த வருத்தம், அந்த கவலைங்கிறது மிகப்பெரிய ஒரு பேர் அடியாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத இறைவன் தன்னுடைய திருமறையில கியாமா என்ற அத்தியாயத்தில் சொல்லுகின்றான். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீலம் என்றால், உயிர் தொண்டை குழிய அடையக்கூடிய அந்த நேரத்தில் மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும். அதுதான் முடிவு என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு கெண்டைக்கால் மற்றொரு கெண்டைக்காலோடு பின்னிக் கொள்ளும், வழி தாங்க முடியாது, துடிதுடித்து போவான். இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக், அன்றைய நாள் நாம் இறைவனின் முன்பாக நிறுத்தப்பட போகிறோம் என்று அப்பதான் யோசிப்பான், சிந்திப்பான், இறைவனுக்கு அவகாசம் கேட்பான். ஒரு காலம் அவனுக்கு அவகாசம் வழங்கப்படாது. அந்த நிலைக்கு தள்ளப்படணுமா, அந்த நிலைக்கு ஆளாகணுமா? நாம இத்தகைய சூழலுக்கு தள்ளப்படக்கூடாது என்று சொன்னால் இறைவன் காட்டி தந்த இந்த கடமை நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர நிறைவேற்றி நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதே போல நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்தில இருந்து ரமலானுடைய முக்கிய அந்த நாளான திருமறை குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவுகள், ஒற்றைப்படை இரவுகளை லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை இன்ஷா அல்லாஹ் அடையவிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாட்களை அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரார்த்தனை பார்த்துட்டு வந்தோம்ல, இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த பிரார்த்தனைங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல என்ன பிரார்த்தனையை சொல்ல சொன்னாங்களோ அதைத்தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட
யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அரைத்தைன் அலிம்து ஐயு லைலத்தின் லைலத்துல் கதிரி, நான் லைலத்துல் கதிர் இரவை வந்து அடைஞ்சிட்டேனா, நான் லைலத்துல் கதிரை வந்து இரவை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னா மா அக்குலு ஃபீஹா, அதில் நான் என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தால் எனக்கு கற்றுக் கொடுங்களேன், நான் என்ன பிரார்த்தனையை சொல்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இதனுடைய பொருள் என்னன்னா, இறைவா நீயே பாவங்களை மன்னிப்பவன், நீயே மன்னிப்பை விரும்புவன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனையே அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ரினுடைய இரவே அடையும் பொழுது கற்று தந்திருக்கிறாங்க. இப்போ நாம் அத்தகைய இரவைத்தான் அடையவிருக்கின்றோம். இப்போ இந்த இரவில் வந்து நாம் என்ன செய்யணும்னா, இந்த பிரார்த்தனையை வந்து அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாகவே லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதனுடைய சிறப்புகள் மகத்துவம் எல்லாமே தெரியும். இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டல், இந்த நாளில் தான் இறைவன் என்ன செய்யலாம், நாம் இன்றைக்கு எதனுடைய வழிகாட்டலின் பிரகாரம் பயணித்து கொண்டிருக்கிறோமோ அத்தகைய திருமறை குர்ஆனை இறைவன் அருள் இருக்கின்றான். இதை குறித்து தன்னுடைய திருமறையில இறைவன் தொடர்ச்சியாக 97வது அத்தியாயத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் இரவுலத்தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த திருமறை குர்ஆனை வந்து அருளுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வமா அதுராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு, லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். 1000 மாதம் சும்மாவாங்க, 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா அன்று இரவு நாம செய்யக்கூடிய அந்த நன்மை இருக்குது இல்ல, அது 1000 மாதங்கள் செய்யக்கூடிய, 1000 மாசம் செய்யக்கூடிய அந்த நன்மையை விட மிகச் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான். 1000 மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட 83 வருடம், 83 வருஷம் நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை விட சிறந்த நன்மை இந்த இரவில் நமக்கு கிடைப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அப்ப இதன் பிரகாரம் தான் நம்ம என்ன செய்யறோம்னா, ரமலானுடைய மாதத்துல நம்முடைய கிளையில வந்து இறுதி நாட்கள்ல மற்ற நாளை தாண்டி அந்த இறுதி 10 நாட்கள் இந்த நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்து நிகழ்ச்சியை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். என்ன நிகழ்ச்சி, சாதாரணமாக கடந்து போற மாதிரி இல்லை, திருமறை வசனத்தை ஓதுறது, துவாக்கள் கற்றுக் கொடுக்கிறது, இன்னும் திருமறை வசனங்களை பொருளுணர்ந்து படிச்சுட்டு வந்து அதிலிருந்து அந்த கேள்விகளை கேட்கறது, அதிலிருந்து மக்கள் பதில் சொல்றது, இப்படிங்கிற அந்த மார்க்க தொடர்பாக திருமறையினுடைய அந்த தொடர்போடையே அந்த நாட்களை நாம செலவழிக்கணும், நன்மைகளை வந்து அடையணும், கொள்ளையடிக்கணும். இந்த நாட்களுக்குரிய அந்த சிறப்புகளை நாம வந்து தெரிந்து கொண்டதோடு இல்லாமல் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வண்ணமாகத்தான் நாம நம்முடைய கிளையின் சார்பாக வந்து இதை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இன்னும் இந்த மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல யார் ஈமானன் இஹ்திசாபன், நம்பிக்கை கொண்ட நல்ல முறையில நின்று வணங்குகிறார்களோ, இறைவனை தொழுகிறார்களோ, உஃபிர லஹுமா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் 1901வது செய்தியாகவும், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் 760வது செய்தியாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இத்தகைய சிறப்புமிக்க அந்த மாதத்தில், சிறப்புமிக்க நாளில் நாம அந்த நன்மையை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த கடைசி 10 நாட்கள்ல குறிப்பாக ஒற்றைப்படை இரவுல அதிக நேரம் இறைவனுக்காக நம்முடைய நேரத்தை செலவழித்து திருமறையினுடைய தொடர்போடு இருந்து நாளை மறுமையில் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்